ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். DCinema.tv சில்வர் ஸ்க்ரீன் மேகசின்காக ஒரு ஆளை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அது யார் என்னென்றால், நம்ம ரொம்ப ஃபேமஸான வில்லி கேரக்டர் சேர்ந்து கொண்டு ரொம்ப பாடல்களும் பாடி ரொம்ப சிறப்பான முறையில் ஃபேமஸான நம்ம கவிதா ஸ்ரீ மேடம். ஹாய் 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 வெல்கம் டு மலேசியா. ஓகே, சினிமா ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு பிகினிங் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 15 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ வந்து என்டி ராமாராவ் அண்ட் எம்ஜிஆர் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபைட்டிங் மாஸ்டர் அப்போ ஒர்க் பண்ணாங்க. சரி, அப்போவே எங்களுக்கு ஃபீல்டு டச் இருந்ததுனால எனக்கு வந்து டான்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் அப்பா கூட போகும்போது அங்கே வந்து பவித்ரன்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஒருத்தர் பார்த்துட்டு உடனே இவங்க டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் பண்ணுறேன்னு ரொம்ப தைரியமாக ஒத்துக்கிட்டு அப்போ ஐ லவ் இந்தியான்னு சொல்லிட்டு சரத்குமார் சாரும் நக்மா மேடம் தான் நினைக்கிறேன், அவங்க தான் பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாம்பு வச்சுக்கிட்டு அடி ஆடி வரும் பல்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய மூவி. அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஹிந்தில் வந்துட்டு அர்ஜுன் சார் வந்து ஊத்தட்டுமா திரட்டுமே புட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். தட்ஸ் மை செகண்ட் மூவி. ஆக்சுவலி தேர்டு மூவி வந்து பார்த்திங்கன்னா காதலன். அதில் தான் ரொம்ப ஹைலைட்டாக சங்கர் சாரோடைய டைரக்ஷன், அவர் தான் ஃபஸ்ட் டைரக்ஷன். அவரோட ஹைலைட் பார்த்திங்கன்னா அதில் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற ஒரு படம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 80 மூவிஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். பட் இது பேர் கொடுத்த மாதிரி எனக்கு அது பேர் கொடுக்கல. ஏன்னா விஜய் சார் கூட வந்து தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டா, மாணிக்கத்தில் வந்து ரக்கம்மா பூ முடிச்ச ரக்கம்மா, அந்த ஃபோக் ஸ்டைல் ஃபுல் சாங்கு, அந்த சாங்கு. தென் அப்புறம் கருப்பு ரோஜா அபாவான் சார் டைரக்ஷனு. அதுமாரி சத்யராஜ் சார், பிரபு கும்மி பாட்டு, பிரபு சார் வந்து கும்மி பாட்டு. அது மாதிரி அர்ஜுன், பிரபு, சத்யராஜ், முரளி சார், கார்த்திக் சார், இது மாதிரி அவங்களுடைய படங்கள் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எண்டாக பண்ணது வந்து விஜய் சாரோடைய விஷ்ணு, தொட்டப்பட்ட ரொட்டு மேலே முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சரத்குமார் சார் வந்து ரகசிய போலீஸில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பேன். அது மாதிரி நான் இதெல்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது தரணி சார் வந்து தற்செயலாக படம் எடுக்கும்போது அவர் வந்து கில்லி படங்க அப்புறம் பவன் சார் வச்சு தான் ஒரு படம், தெலுங்கு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தார். தற்செயலாக என்னை பார்த்தார் ஒரு ஷாப்பிங் சென்டரில். பார்த்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சார் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் செட்டில் ஆகிட்டேன், இப்போ திரும்பி நீங்கள் பண்ண சொன்னீங்க, எனக்கு கஷ்டம் சார். இல்லை மேடம், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ அது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சூப்பர் டிப்பு, நல்லா ஓடிச்சு படம். பற்றி சாங்ஸில் நல்ல ஹிட் சாங்கு. அதில் வந்து டோட்டலாகவே வந்து வில்லி ஒரு மாதிரி இந்த சூடு வைக்கிறது, மருமகளுக்கு டார்ச்சர் பண்ணுறது, சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறது, அது மாதிரிலாம் ரொம்ப கான்செப்ட் ரொம்ப டெரராக இருக்கும். அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு எனக்கு. சரி, அதுக்கப்புறம் டிவி சீரியல் பண்ணலாம் அப்படி பண்ணேன்னா எனக்கு அதில் இன்வால்மெண்ட் இல்லை. எனக்கு வந்து இங்கே வந்து எதுனா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான், அதான் இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மூவிஸும் செஞ்சுருக்கீங்க, தெலுங்கு மூவிஸும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சீரியல்ஸும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அப்போ நீங்கள் வந்து தமிழ் தெலுங்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா எது நீங்கள் அதிகமாக செஞ்சுருக்கீங்க, அண்ட் எது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? தமிழ் நான் வந்து மோர் தென் 60 மூவிஸ்க்கு மேலே பண்ணிட்டேன். தெலுங்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மூவிஸ் தான் நான் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் தமிழில் இருக்கிற ஒரு வரவேற்பு மற்ற லாங்குவேஜில் இருக்குமோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வந்து வேர்ல்டு வைடு. இது நம்ம எங்கே போனாலும் உடனடியாக பார்க்குறது வந்து ஒரு தமிழ் சேனல் தான். தெலுங்கில் வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால எனி பப்ளிசிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தமிழ் இஸ் நம்பர் 1. அப்போ தமிழ் படத்துலேயே ரொம்ப ஃபேமஸான படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதலன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லி காட்ட முடியுமா? கண்டிப்பாக டெரராக மாறிட்டேன், போலீஸ் ஆஃபீஸராக மாறிட்டேன். என்னடா பிரபு, உடஞ்சி போன சொம்பு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேரப்பாரு அவ்வளோதான் டைலாக் வருது. அதுக்கு DCinema.tv சில்வர் ஸ்க்ரீன் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்தியாவில் என்னென்ன நடக்குதுன்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனிவே, DCinema பாருங்கள்.